ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா சூப்பராக தான் ஸ்டார்ட் ஆச்சு. காலையிலே பார்த்திங்கன்னா செடியில் ஒரு விசிட் போயிட்டு வந்தேன். இது வந்து திருநீர் பச்சளைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நல்லா வாசமாக இருக்கும். பிடிங்க தலையில் வச்சோன்னா தலையே பயங்கர வாசமாக இருக்கும். இன்றைக்கி காலையில் பார்த்திங்கன்னா பாப்பா தம்பி எல்லாருமே கோயிலுக்கு போயிட்டாங்க. நான் அம்மா மட்டும்தான். சமைக்கலான்னு சொல்லி பார்த்தா வீட்டில் காயில் எதுவுமே இல்லை. இன்றைக்கி புதன்கிழமை, இன்றைக்கி நைட்டு தான் சந்தை வரும். சந்தையில் இன்றைக்கி நைட்டு தான் வாங்குவாங்க. கருவேப்பில் மட்டும்தான் இருந்துச்சு. சரி கருவேப்பில் சாப்பாடு செஞ்சிடலான்னு சொல்லிட்டு அதே ரெடி பண்ணிவிட்டு 1/4 துண்டு இஞ்சி, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பில், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு. இது வந்து சூப்பராக இருக்கும். நல்லா வறுத்ததுக்கப்புறமா வாசத்துக்காக கிராம்பு ஒன்று சேர்த்துருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் வந்து நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு குட்டி தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு வந்து சேர்த்துருக்கேன். இது வந்து சாப்பாடுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் தண்ணியாகவே வந்து அரைச்சி எடுத்துருக்கிறேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா சுண்டை காய்ச்சணும். அப்போ தான் வந்து சாப்பாடு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இது வரட்டும். சாப்பாடுலேயே நாங்கள் உப்பு போடுவோம். இதுக்கும் கொஞ்சம் தேவையான அளவு போட்டுடலாம்னு சொல்லிட்டு போட்டேன். ஃபைனலாக பார்த்திங்கன்னா உப்பு காரம் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட்டே வந்து அம்மா சாப்பாடு வந்து செஞ்சு வச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம தேவையான அளவு போட்டு அதை மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி எடுத்துட்டோம்னா சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் வந்து ரெடி ஆயிரும். இது உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. முடி கொட்டுற ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நேற்று பூ வாங்கி வச்சுருந்தாங்க. சூப்பராக கட்டி எடுத்து வச்சாச்சு. இன்றைக்கி ஆல்ரெடி கட்டியே தான் வச்சுருந்தாங்க. வச்சுட்டு எப்பவும் போல் டியூட்டி கிளம்பியாச்சு. ஓகே, பாய்.